சங்கீதம் அதிகாரம் 97. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி அதைக் கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகிப் போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையைக் காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களைப் பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்களெல்லாரும் அவரைத் தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாயத் தீர்ப்புகள் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களிகூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்துவிடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தேவன் ராஜாவாக ஆட்சி செய்கிறார் என்பதை மகிமையுடன் அறிவிக்கிறது. அவர் நீதியும் நியாயமும் நிறைந்தவர். அவருடைய சிங்காசனத்தின் அடித்தளம் நீதியும் நியாயமும் தான். கர்த்தர் தமது ஜனங்களுக்காக சத்துருக்களை அழித்து விக்கிரகங்களை நம்புகிறவர்களை வெட்கப்படுத்துகிறார். தேவனை நேசிக்கிறவர்களை அவர் காத்து தீமையிலிருந்து விடுவிக்கிறார். இன்று கர்த்தர் உங்களையும் காத்து உங்கள் வாழ்வில் ஒளியையும் சந்தோஷத்தையும் எழுந்தருள செய்வார். ஆமேன்.